Hello, it's me again. Hello, மீண்டும் உங்களை சந்திக்கல சந்தோஷப்படுகிறேன். And I want to keep talking about leadership. நான் தொடர்ந்து leadership-ஐ குறித்து நாங்கள் பேசுவோம். And today I'd like to talk to you about the importance of people. இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மக்கள் முக்கியம். First of all, a little story. ஒரு கதை ஒன்று சொல்லுறேன். There was a mother driving her young son along a fast road. ஒரு மிக விரைவா போற ஒரு ரோட்ல ஒரு தாயார் வந்து தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போனாங்க கார்ல. And they were driving behind a big truck lorry filled with rubbish. அப்ப அவர்கள் கார்ல போய்க்கல அதுக்கு முன்னால ஒரு ட்ரக் ஒரு லொரி உண்டு அதுக்குள்ள குப்பைகள் சேர்க்கப்பட்டதாக இருந்தது. And my guess is they weren't going very far because the driver had put a big tarpaulin over the lorry to contain the load. அந்த டிரைவர் வந்து ஒரு பிளாஸ்டிக்கால அந்த ட்ரக்கை உள்ள காரியங்களை மூடி டிரைவ் பண்ணி போனார். And I guess because they weren't going very far, instead of going to the trouble of tying the tarpaulin all the way down, all the way around the lorry, what he'd done is asked his mate to lie on the top of the lorry and hold it down. அப்ப இந்த ட்ரக் லொரி டிரைவர் வந்து அவர் வடிவாக அந்த பிளாஸ்டிக் வடைய கட்டி பின்னால் இருந்த சாமான வடைய அடக்கமா வச்சு கட்டி செய்யாமல் சில அளவு போற தூரம் கிட்டவா இருந்திருக்கலாம். அப்ப அவருடைய பார்ட்னர்கிட்ட சொன்னார், பார்ட்னர் நீங்கள் லொரி அந்த பிளாஸ்டிக்கு மேல ஏறி இருங்கோ அதை அமர்த்தி பிடிச்சுக்கொண்டு. And the mother and the boy were driving behind this big lorry, and the little boy was watching with fascination this man lying on top of the lorry. அப்ப இந்த லொரி போகிறது, லொரிக்கு பின்னால தாயும் மகனும் கார்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காருக்குள்ள வந்த அந்த சின்ன பையன் வடிவா கவனமா பார்த்தார், இந்த முன்னுக்கு போற லொரியில ஒரு மனுஷன் ஒரு பிளாஸ்டிக்கு மேல படுத்திருக்கிறார். And the man lying flat out with his arms and legs spread out. அப்ப அந்த மனுஷன் காலையும் கையும் விரிச்சு அந்த லொரியில எல்லாத்தையும் சாமானா அமர்த்தி வச்சிருக்கிறார், ஒன்றும் பறக்காம. Suddenly a gust of wind caught the edge of the tarpaulin and moved it upwards. அப்ப திடீரென்று ஒரு பலத்த காத்து ஒன்று வந்து அப்ப இந்த பிளாஸ்டிக்குள்ள அந்த காத்து போய் பிளாஸ்டிக்கை உயர்த்திச்சுது. And the man on top quickly put his arm down and caught the gusting part of the tarpaulin and pushed it down. அப்ப இந்த ட்ரக்கில பின்னால வந்த அந்த மனுஷன் அந்த விரிச்சு படுத்திருக்கிற மனுஷன் அவர் அந்த காத்து ஒழுப்பின இடத்தை கையை வச்சு அமர்த்தி கீழே கொண்டு வந்தார். And the little boy suddenly shocked said to his mother, "Mother, quick, look, somebody has thrown away a perfectly good man." அப்ப அதுல அந்த பையன் தாயிட்ட சொன்னா, அம்மா இங்க பாருங்கோ ஒரு நல்ல ஒரு மனுஷனை ஆரோ குப்பையில எறிஞ்சிட்டீனமண்டு. Leaders must never ever throw away perfectly good people. Leaders ஒரு நாளும் மக்களை நாங்கள் தூக்கி எறியக்கூடாது. Jesus says a very strange thing in scripture. அவனோட வார்த்தையில நாங்க வாசிக்கல இயேசு ஒரு மிகவும் ஒரு அந்நியமான ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். He said, "I will not quench a smoking flax or break a bruised reed." Exactly what does that mean? அதன் அர்த்தம் என்ன? I reckon it means this. இப்படித்தான் இதன் அர்த்தம். That Jesus will not put away, throw away, put on one side the weakest, most damaged person that there is. அதன் அர்த்தம் என்னென்றால் இயேசு ஒரு நாளும் ஒருத்தரையும் புறக்கணிக்க மாட்டார். அவர்கள் பலவீனமா இருக்கலாம், அவர்களுக்கு கணக்கு கட்டித்தனம் இல்லாம இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இயேசு ஒருத்தரையும் புறக்கணிக்க மாட்டார். For in his view they too are leadership material. ஏனென்றால் இயேசுனுடைய பார்வையில அந்த ஜனங்கள் கூட அவர்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. You know, the trouble is பிரச்சனை என்னென்றால் sadly many people are willing to throw people away. கவலைக்குரிய காரியம் என்னென்றால் பல மக்கள் பல பேரை தூக்கி எறிகிறார்கள். They're the wrong language group. அவர்களுடைய பாஷை வித்தியாசமா இருக்கிறது. The wrong culture. அவருடைய கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கிறது. Their wrong color. அவருடைய கலர் வித்தியாசமா இருக்கிறது. They're a bit awkward or a bit strange or a bit funny. All sorts of reasons we put people on one side. அல்லாட்டி சிலாக்களங்களும் பார்க்க வித்தியாசமா இருக்கும் பொழுது எங்களால் அவர்களை ஏற்றுக்கொள்ள இயலாது, நாங்கள் அவர்களை அகற்றுகிறோம். Leaders work with people. That's the stuff that we work with. லீடர்ஸ் என்று சொல்லும் பொழுது நாங்கள்
யாரோட வேலை செய்றோம் என்றால் மக்களோட தான் வேலை செய்றோம். And all of us are called to be leaders, and our job is to motivate, activate others. நாங்கள் எல்லாரும் லீடர்ஸாக இருக்கிறோம். எங்களுடைய வேலை என்னென்றால் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கிரியை உள்ள ஜனங்களாக நாங்கள் மாறுறதுக்கு, persuading them to be followers of Jesus. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் உற்சாகப்படுத்தி இயேசுவை பின்தொடருங்கள் என்று செய்யறது தான் ஒரு லீடருடைய குவாலிட்டி. And of course we need to follow Jesus, and if they're following us, then we're following Jesus. அப்பொழுது நாங்கள் முதலாவதாக இயேசு பின்தொடரணும். அதை பார்த்து மற்றவர்கள் எங்களை பின்தொடரும் பொழுது அவர்கள் இயேசுவை பின்தொடர்வார்கள். And our job is to develop others into leadership potential. அதே மாதிரி எங்களுடைய நோக்கம் வாஞ்ச என்னவா இருக்கணும் என்றால் மற்றவர்களை கூட லீடர்ஸாக இயேசுக்குள்ள நாங்கள் உருவாக்குறது. I'm fascinated by the fact that Scripture is full of people who became great leaders, but they were leaders who other people had thrown away. எனக்கு மிகவும் அதிசயமாக இருக்கிற என்னென்றால் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம், மற்ற ஆட்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தான் மிகவும் திறமான லீடர்ஸாக ஆண்டவர் உருவாக்கினவர். There isn't time in this short talk just to tell you about all of them, but think about people like David. All his brothers get invited to a party and they forget to invite him. இதில் நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு தாவீது அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை கொண்டாட்டம் நடக்குது, ஆனால் தாவீதை மறந்து விட்டார்கள். Or Moses, he gets called to leadership and he says, oh no, not me, I can't talk very well. அல்லாட்டி மோசே கூட பார்த்தீங்கன்னா அவரை தேவன் சொல்லுகிறார் நீர் ஒரு லீடர் உண்டு, ஆனா மோசே சொல்றான் இல்லை ஆண்டவரே என்னால பேச முடியாது, என்னால இயலாதுண்டு. There are so many, if you go through scripture, many of those names that we could go on talking about. இதே மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் நாங்கள் பைபிள்ல பார்க்கலாம். Jesus doesn't throw them away. இயேசு ஒரு நாளும் ஒருத்தரையும் தூக்கி எறிய மாட்டார். Scripture is full of success stories of people that others would have thrown away. நாங்கள் பைபிள்ல நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ உதாரணங்கள் உலகம் புறக்கணித்து தூக்கி எறிஞ்ச மக்களை தேவன் வல்லமையாக வழிநடத்துகிறார். If you want to lead Jesus style, நீங்கள் இயேசுவை போல மற்றவர்களை வழிநடத்த விரும்புகிறீர்கள் என்றால் you will find those people that others have thrown away. நீங்கள் மற்றவர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை நீங்கள் போய் கண்டுபிடிப்பீங்க. Carefully nurture them and polish them. அவர்களை வளர்த்து உற்சாகப்படுத்தி, and you will find that they will turn out to be diamonds that dazzle you. நீங்கள் அவர்களோடு நேரம் செலவழிக்கல அவர்கள் மிகவும் ஒரு மினுங்குற ஒரு டைமண்டாக வருவார்கள். These people you will find also can be leaders. அப்ப அந்த ஜனங்கள் கூட லீடர்ஸாக மாற்றதுக்கு நீங்க உதவியா இருப்பீங்க. They can become useful kingdom seekers. அவர்கள் ராஜ்யத்தை கற்ற ஜனங்களாக நீங்க மாற்றக்கூடியதா இருக்கும். Powerful people. வல்லமையுள்ள ஜனங்கள். Kings, prophets, priests. ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர். We must learn to love others. நாங்கள் மற்ற மக்களை நேசிக்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும். To be good at directing and helping people. மக்களை நாங்கள் வழிநடத்தி உதவி செய்கிற ஜனங்களாக நாங்கள் இருக்கோம். Never deriding them or pushing them down. ஒரு நாளும் அவர்களை பிரிச்சோ அல்லட்டி அமர்த்துற ஜனங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. We must remember that Jesus came to lift people up, never to push them down. நாங்கள் நினைவு கொள்ளணும் இயேசு மக்களை உயர்த்த ஆசீர்வதிக்க வந்தாரே ஒழிய மக்களை அமர்த்த இயேசு வேற இல்லை. God, well actually Paul in his books talks about the fact that he wanted to offer to God as worship other people. பவுல் கூட சொல்லுகிறார் என்னென்றால் மக்களை ஒரு ஆராதனைக்குரிய காரியமாக தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறார். God has got great things in store for us. தேவன் எங்களுக்காக எத்தனையோ நன்மைகள் வைத்திருக்கிறார். He's called us to be his leaders. தேவன் எங்களை அழைக்கிறார் லீடர்ஸாக. Prophets, priests, kings. தீர்க்கதரிசிகளாக, ராஜாக்களாக, ஆசாரியராக. God has put great value on every single one of us. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் பெரிய ஒரு நோக்கம் பெருமதி வைத்திருக்கிறார். And in God's opinion, each one of us has such a value that he's never willing to discard us. ஆண்டவர் எங்களை குறித்து எவ்வளவாக பெருமதியா நினைக்கிறனால எங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். He will never மாட்டார். throw us away. ஒரு நாளும் எங்களை தூக்கி எறிய மாட்டார். The only way we can be thrown away is if we throw ourselves away. எப்படி நாங்கள் தூக்கி எறியப்படலாம் என்றால் நாங்கள் எங்களே தூக்கி எறிந்தால் ஒழிய. Jesus never throws people away. இயேசு ஒரு நாளும் ஒருத்தரையும் தூக்கி எறிய He மாட்டார். died because he loves us. He died for us. அவர் மரித்தார் எங்களை நேசிக்கிறனால எங்களுக்காக மரித்தார். And people should never forget that. அதை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது.